கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 46:10. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்து மேல எல்லாம் கையை வச்சு கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த வார்த்தையை உடைய கரத்தில் விடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் புதிய மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக, கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. கர்த்தருடைய கரம் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடட்டும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தாரோம். எங்களை நடத்தக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கட்டும், எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கட்டும், எங்களை ஆண்டவரே நடத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும். உங்கள் வார்த்தையை மட்டும்தான் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்தபோது, கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த மாதத்தில் என்ன புதிய வார்த்தை, என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் எனக்கு ஒரு புத்தகத்தை தான் காட்டினார். வெறும் சங்கீதத்தை மட்டும் தான் காட்டினார். வசனத்தை ரொம்ப நேரமாக காட்டவே இல்லை. நானும் என்ன ஆண்டவரே, சங்கீதம் மட்டும் தான் வருது, வேறு எந்த அதிகாரமும் வரல, எந்த புத்தகமும் வரல, சங்கீதத்திலேருந்து எப்படி வாக்குத்தத்தத்தை எடுக்கிறது? இல்லை, சங்கீதத்தை தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது 1வது சங்கீதத்திலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். 1வதுலேருந்து படிச்சுட்டே இருக்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு 7-8 மெசேஜ் எடுத்துட்டேன். ஆனால் வார்த்தை இன்னும் உறுதியாகலை. ஆண்டவரே, இன்னும் உறுதியாகலை. நான் ஒரு 50 சங்கீதம் மேலே வாசிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நானே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது வாசிக்கிட்டே இருந்தபோது 46வது சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் இந்த வசனங்கள் அப்படியே எல்லாம் மேலே வந்து எனக்கு முன்பாக நின்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்லி? அல்லேலூயா. கர்த்தர் அந்த தரிசனமாக பார்க்க உதவி செய்தார். எங்கே இருக்குது அந்த வசனம், எப்படி இருக்குது அந்த வசனம்ன்றத அப்படியே அந்த வசனம் மேலிருந்து வந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வார்த்தையை தேடி போனேன், ஆனால் வார்த்தை எனக்கு முன்னாடி காட்டி வாசிக்க போறேன்னு சொல்லி 46வது சங்கீதத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில் என் கண்கள் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொன்னது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சமுதாயத்தில் பல கஷ்டங்கள் இருக்கும், பல வேதனைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். வேகமான ஒரு சமுதாயம், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிற நாட்கள் மாறிக்கொண்டே இருக்குது. விசுவாச ஓட்டம் பெருசா இருக்குது. இந்த நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படியே போட்டிருக்கிறது, be still and know that I am God. சொல்லுங்க பார்க்கலாம். be still சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தமிழ்ல போட்டிருக்கு நீங்கள் அமர்ந்திருந்து. ஆனால் ஆங்கில பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா பி ஸ்டில்னா என்ன அர்த்தம்னா அமைதியாருன்னு அர்த்தம். அமர்ந்திரு என்பதற்கும் அமைதியார் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நிறைய பேர் அமர்ந்திருந்தாலும் அமைதியாக இருக்க மாட்டோம். கரெக்டா? அமர்ந்திருந்தாலும் அமைதியா இருக்க மாட்டோம். ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ அமைதியாயிரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட உனக்கு விரோதமா காரியங்கள் நடந்தாலும், உன் பிள்ளைகளுக்கு விரோதமா நடந்தாலும், உன்னுடைய வேலையில் நடந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வாய். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வரும்போது அமர்ந்திருக்கிற அனுபவம் எப்பவுமே இருக்காது. அப்படித்தானே? கரெக்டா? அமர்ந்திருக்கிற அனுபவம் எப்பவுமே இருக்காது. அதுவும் அமர்ந்திருக்கிற அனுபவம் இருந்தாலும் அமைதியா இருக்கிற அனுபவம் எப்பவுமே இருக்காது. ஆமா,
பிசாசு நம்ம வாயை பிடுங்கிட்டே இருப்பான். பிசாசு நம்மளை கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருப்பான். பிசாசு ஏதாவது ஒரு செய்யணும்னு வச்சுட்டே இருப்பான். பிரியமானவர்களே, ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் அமைதியா இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கிறதா? அமைதியா இரு என்பது செயல் இல்லாத காரியம் அல்ல. அமைதியா இருங்கள் என்பது நம்முடைய விசுவாசம் செயல்படுற நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அமைதியா இருந்துட்டா நம்ம விசுவாசம் செயல்படுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம அமைதியா இல்லாம பேசுறதுனால தான் விசுவாசம் என்ன பண்றது இல்ல, செயல்படுறது இல்ல. நம்முடைய விசுவாசம் செயல்படணும்னா பல நேரத்தில் நம்ம அமைதியா இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியா இருக்கணும். பிரியமானவர்களே, கவலைப்படுவதை நிறுத்தினால் தேவன் செயல்படுவதை தொடங்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம கவலைப்படுறதை நிறுத்தினா கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். இன்னைக்கு நம்ம செயல்படுறோம், அதனாலதான் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். சரி வேலையை பார், சரி பேசு, சரி நடத்து. பல நேரத்தில் பிரியமானவர்களே, நம்ம கவலைப்படுவதை நிறுத்தணும், தேவன் அப்பதான் செயல்படுவார். நம்ம பயப்படுறதை விடணும், அப்பதான் தேவனுடைய வல்லமையை நம்ம பார்ப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? பல காரியத்துக்கு நம்ம பயப்படக்கூடாது. பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆயிடுமோ, என்னுடைய படிப்பு என்ன ஆயிடுமோ, எதிர்காலம் என்ன ஆயிடுமோ, இது என்ன ஆயிடுமோ, அது என்ன ஆயிடுமோ, என் சரீரம் எப்படி இருக்குது, என் சரீர பலவீனம் எப்படி இருக்குது, இந்த பலவீனம் என்ன ஆயிடுமோன்னு சொல்லி பல நேரத்தில் நம்ம பயப்படும் போது கர்த்தருடைய வல்லமையை நம்ம இழந்து விடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிசாசு நமக்குள்ள பயத்தை கொடுத்து தேவ வல்லமையை நமக்குள்ள எடுத்துருவான். நான் சொல்றது உண்மைதான் இல்லையா? அதே போலதான் பல நேரத்தில் திணறுகிற சூழ்நிலை வரும். திணறுவதை நிறுத்தினால், அதாவது பதட்டப்படுவதை நிறுத்தினால் தேவனுடைய வாக்குறுதிகள் நமக்குள்ள நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? பதட்டம் தான் பல நேரத்தில் நம்முடைய வாக்குறுதிகளை நிறுத்துகிறதான காரியமா இருக்கு. நம்ம பதட்டப்படுறதை நிறுத்திட்டோன்னு வைங்களேன், பல காரியத்தை செய்யும் போது பதட்டம் வந்துடும். இது என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ, என்ன செய்ய போறோமோ, என்ன பண்ண போறோமோ, இப்படி யோசித்துட்டோம்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஆமென். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டா தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. பயப்படாதீங்க, பயப்பட்டா தேவனுடைய வல்லமை செயல்படாது. அட சொல்லுங்க, பின்னாடியோ முன்னாடியோ யாராவது பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. பயப்படாதீங்க, பயப்பட்டா தேவனுடைய வல்லமையை என்ன செய்ய முடியாது, செயலாகாது. அதே போல கவலைப்படாதீங்க, சொல்லுங்க கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டா தேவன் செயல்பட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புயல் அடிச்சாலும், என்ன காத்தடிச்சாலும் வேதம் சொல்லுது அமைதியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏன் அமைதியாருன்னா என் தேவன் அதை கட்டுப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நமக்கு விரோதமா எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், எப்பேற்பட்ட காற்று வந்தாலும், பிரியமான தேவ ஜனமே, என் ஆண்டவர் உனக்காய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதை கட்டுப்படுத்த வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கட்டுப்படுத்துவார். அல்லேலூயா. பிரியமானவரே, வாக்குறுதிக்காக காத்திருக்கிறீர்களா? பல நேரத்தில் ஆண்டவர் தான் பேச மாட்டாரா, ஆண்டவர் தான் சொல்ல மாட்டாரா, ஆண்டவர் ஏன் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர், ஏன் ஆண்டவர் பேசாமல் இருக்காருன்னா எனக்கு அருமையானவர் இன்னும் நேரம் வரலன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பேசாமல் இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் இன்னும் மாத்தாம இருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் இன்னும் இந்த காரியத்தை செய்ய மாட்டாரு, ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தில் இன்னும் அற்புதம் செய்ய மாட்டாரு, ஏன் செய்ய மாட்டாருன்னா அவருடைய நேரம் இன்னும் வரல. அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம பதட்டப்பட்டுறோங்க. பல நேரத்தில் புயலை பார்த்து, பல நேரத்தில் நமக்கு விரோதமாய் காரியத்தை பார்த்து நாம் பதட்டப்படக்கூடாது. பல நேரத்தில் நம்ம மூழ்கி விடுகிறோம். என் வாழ்க்கை அவ்வளவுதானோ, என் குடும்பம் அவ்வளவுதானோ, என் பிள்ளைங்க அவ்வளவுதானோ அப்படின்ற சூழ்நிலையில என் வாழ்க்கை அவ்வளவுதானோன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றா, நீ அமைதியாரு, நானே உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும்போது நம்ம ஒருபோதும் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பிரியமானவர்களே, இது அமைதியா இருக்கிறதுனா என்ன? அமைதியா இருக்கிறதுனா என்ன தெரியுங்களா? ஒண்ணு, அமைதியா இருப்பது ஒரு விசுவாசத்தின் அழைப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம அமைதியா இருக்க ஏன் சொல்றாரு தெரியுங்களா? ஏன்னா அதுதான் விசுவாசத்தினுடைய அழைப்பு. இட் இஸ் an invitation from God. It is an invitation to trust. நீ விசுவாசமா இரு என்பதற்கான அழைப்பு தான் அமைதியா இரு என்பதற்கான காரியம்.
அல்லேலூயா. நம்ம அமைதியா இருப்பதுன்னா சும்மா அப்படியே உட்காந்துடணும், எதுவுமே செயல்படக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நம்ம அமைதியா இருக்க கர்த்தர் சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுதான் விசுவாசத்தினுடைய அழைப்பு. அல்லேலூயா. அதுதான் துவக்கம். எத்தனை பேர் ஆமை சொல்வீங்க? அதுதான் ஆரம்பம். எத்தனை பேர் ஆமை சொல்வீங்க? ஆண்டவர் ஆர்ப்பரிப்போடு செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாரு, ஆண்டவர் அமைதியா இருந்தா சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ரா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அவங்க சந்திக்க போகிற முதல் சோதனை செங்கடல். செங்கடல் முன்பாக வந்து நின்றாங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14 யாராவது ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. செங்கடல் பார்த்தவன ஜனங்களுக்குள்ள பயம், ஜனங்களுக்குள்ள பயங்கரமான திகில் வந்துருச்சு. மோசேயை பார்த்து சொல்றாங்க 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 11 வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. பாருங்க, இவ்வளவு அழகா ஆண்டவர் கொண்டு வராரு, இவ்வளவு அற்புதம் செய்யறாரு, இவ்வளவு அதிசயத்தை செய்யறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த போது எகிப்தில் இருக்க ஜனங்களுக்கு வாதைகள் வந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யல? அங்க மழை பெஞ்சது, அங்க தவளை வந்துச்சு, அங்க புழு வந்துச்சு, அங்க மோசமான காரியெல்லாம் வந்துச்சு. ஆனா அதற்கு அருகாமையிலே இருக்கிற இவர்களுக்கு எதுவுமே வரல. அல்லேலூயா. அங்க இருக்க தண்ணி எல்லாம் ரத்தமாச்சுங்க. ஆனா இவங்க வச்சிருக்க வீட்டுல இருக்க தண்ணி எல்லாம் அழகான மினரல் வாட்டர்லாம் இருந்துச்சு, நல்ல தண்ணியா இருந்துச்சு. ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செஞ்ச பிறகு அவங்கள கொண்டு வராரு. கொண்டு வந்து பார்க்கும்போது இந்த செங்கடலை பார்த்தவன பயந்து நடுங்கி ஆண்டவரை சபிக்கிறாங்க, மோசேவை சபிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் இல்ல. பிரச்சனை வரும்போது நமக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் சபிப்போம் இல்ல, அவங்கள தான் திட்டுவோம். பிரச்சனை வரும்போது என்ன நடக்கும்? நம்மளா இருக்கிறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. கரெக்டா? பிரச்சனை வரும்போது நம்மளா இல்ல ஐயா. ஒரு 4-5 ஆவி நமக்குள்ள என்ன செஞ்சிருது? புகுந்துருது. 4-5 ஆவி, 100 ஆவி, 200 ஆவி உள்ள புகுந்து என்ன செய்யுது? அப்படியே ஆட்டுது மனுஷன். எனக்கு கருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நாம எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமைதியாயிருங்கள், பி ஸ்டில், நீங்கள் அமர்ந்திருந்து என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இங்க என்ன நடக்குது? இவங்க பிரச்சனை வந்தவன அவங்களா இல்லை, பின்னாடி நடந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நாங்க சாக போறோம், முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தர் வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாரு. இவங்க பேசுற பேச்சு சாக போறேன், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் உனக்கு மகிமையான வாழ்க்கையை வச்சிருக்கார். பல நேரத்தில் நம்ம வாயில வருகிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற வார்த்தை எப்பவுமே நெகட்டிவாவே இருக்குன்னு சொன்னா, நம்ம பேசுற வார்த்தை எப்பவுமே நான் சாக போறேன், நான் இப்படி ஆக போறேன், அப்படி ஆக போறேன், இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இதையே பேசிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் மேல இருந்து உனக்கு அப்படியே ஆகட்டும்ன்றவர். அதை விட மோசமான வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. பேசியே கெட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வாழ்க்கையில பேசியே என்ன செய்யறாங்க? அவங்களும் கெடுறாங்க, அவங்க வாழ்க்கையை கெடுறாங்க, குடும்பத்தை கெடுறாங்க, சபையை கெடுக்கிறாங்க, அப்புறம் சுத்தி இருக்கிற எல்லாரையும் கெடுக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபீஸ்ல பிரச்சனை வருதா? அமைதியா இருங்க இல்லையா. அதே போல நீங்க செய்யறதான தொழில்ல பிரச்சனை வருதா? அமைதியா இருந்து பாருங்க. கர்த்தர் தேவன் என்பதை அறிந்து கொள்வீங்க. கர்த்தர் தேவன் என்பதை அறிந்து கொள்வீங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி 13ஆம் வசனத்துல, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை
பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. மோசே பேசுறாரு பாருங்க, சூப்பரான வார்த்தை. இவர் தாங்க பாஸ்டர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இவர் தாங்க பாஸ்டர், இவர் தாங்க மனுஷன். இந்த ஜனங்களை பார்த்து, ஜனங்களை பேசுறத பார்த்து, ஐயோ போச்சு, ஆமாப்பா கரெக்டு தான்ப்பா, நம்ம எல்லாம் போகிறோம்ப்பா, முடிஞ்சு போச்சுப்பா கதை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யல, பேசல. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்மளை பேசி ஏதாவது காரியத்தை செய்து நம்முடைய சமாதானத்தை பலர் என்ன செய்வாங்க, சீர்குலைச்சிருவாங்க. பலர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா பேசி என்ன செய்வாங்க, நம்முடைய சமாதானத்தை குலைச்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மோசேக்கு விரோதமா அத்தனை லட்சம் பேர் பேசுறாங்க. ஆனா மோசே மட்டும் சொல்றாரு, இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க என் கடவுள் யாருன்றத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசத்தின் அழைப்பு, அதுதாங்க இன்விடேஷன். ஹல்லேலூயா. மோசே சொல்றாரு, இன்றைக்கு பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ என்ன செய், சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்ற. எனக்கு அருமையான நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அமர்ந்திருந்தா என்ன அர்த்தம்னா, அமர்ந்திருப்பது என்பது விசுவாசத்தோட அழைப்பு. எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு கட்டளை தான் அமர்ந்திரு, அமைதியாயிரு. அமைதியாயிரு என்றால் செயல்படாமல் இல்ல, நான் செயல்படுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவங்க வேதனையை பார்த்து கர்த்தர் செயல்படலையா நினைக்காதீங்க, கர்த்தர் செயல்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அமைதியா இருப்பது இன்னொரு ஒரு காரியத்தில் சொல்லணும்னா, அமைதியா இருப்பது தேவன் யார் என்பதை நினைவுபடுத்த. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல நேரத்தில் ஆண்டவர் அமைதியாருன்னு சொல்றாரு. ஏன் தெரியுங்களா? நான் யாருன்றதை கொஞ்சம் யோசிப்பா, நான் உன்னை எப்படி நடத்திட்டு வந்த கொஞ்சம் யோசிப்பா, நான் உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்த யோசிப்பா, நான் உனக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சிருக்கேன் யோசி. உன்னை நடக்க வச்சிருக்கேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கேன், உனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கேன், உனக்கு ஃபேமிலியை கொடுத்துருக்கேன், உனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு வேலையை கொடுத்துருக்கேன், உனக்கு தொழிலை கொடுத்துருக்கிறேன். எந்த நேரத்திலையும் நீ பட்டினியா பசியா நீயும் பிள்ளைகளும் இல்லாதபடி இதுவரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிற. இதை நினைக்கிற நேரம் தான் அமைதியா இருக்கிற நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்ல, பல நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து அமைதியாருன்னு சொல்றாரா? அமைதியா இருப்பது என்பது தேவன் யார் என்று நினைவுபடுத்த. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் என்னை கைவிடாத தேவன், அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எங்களை புரிந்திருக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன். சொல்லுங்க, யெகோவா ராஃபா, என்னை குணமாக்குகிற கர்த்தர். சொல்லுங்க, யெகோவா ராஃபா என்பதை நாம் மறக்க கூடாது. யெகோவா நிசி, எனக்காய் வெற்றி கொடுக்கிற கர்த்தர் என்பதை மறக்க கூடாது. யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் மறக்க கூடாது. யெகோவா ஈரே, எனக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யெகோவா சிட்கெனோ, ஓ என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், எனக்கு நீதி செய்கிற கர்த்தர். ஓ யெகோவா சபோத் சபையோத், ஆண்டவரே சேனைகளின் தேவன் நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்ஷடாய்ங்க, சர்வ வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? காற்றையும் கடலையும் அதட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய தெய்வத்தை வழங்கும் போது நம்ம பல நேரத்தில் நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப புரியுதுங்களா ஏன் ஆண்டவர் நல்லது, ஏன் அமைதியாருன்னு சொல்றாருன்னா? ஏன் அமைதியாருன்றாருன்னா அவர் பார்த்துப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல நேரத்தில் நம்ம யுத்தம் பண்ண தேவையில்லைங்க, நம்ம 1 to 1 வாக்குவாதம் பண்ண தேவையில்லைங்க. நம்ம பேசி 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 அது பாவத்துக்கு தான் கொண்டு போமே தவிர, அது உங்களுடைய சமாதான இன்மைக்கு தான் கொண்டு போமே தவிர, நம்ம பேசாம அமைதியா இருப்போம்னா அவர் செயல்பட நம்ம அவருக்கு வழிவிட்டா மாதிரி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அமைதியா இருப்பது தேவன் யார் என்பதை நினைவுபடுத்த ஒன்னு சொன்னேன். அமைதியா இருப்பது விசுவாசத்தின் அழைப்பு. வெரி குட். இரண்டாவது, அமைதியா இருப்பது தேவன் யார் என்பதை நம்ம நினைக்கிறதுக்காக ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்றார். மூணாவது, அமைதியா இருப்பது என்பது எதற்காகனா, எனக்கு அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் காட்டணும் இல்லையா? அதுக்கு நம்ம பேசினா செட் ஆகாது,
நம்ம யுத்தம் பண்ணா செட் ஆகாது, நம்ம எழுந்து நடந்தா செட் ஆகாது. எனக்கு அருமையானவர்களே, அமைதியா இருப்பது ஏனென்றால் எனக்காக அவர் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக. அல்லேலூயா. அதான் யாத்திராகமம் 14:14 பாருங்க. நீ, அதாவது உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்காக சண்டை போடுறேன், நீ அமைதியா இருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் உனக்காக இருக்கிறேன், நீ அமைதியா இருன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, அமைதியா இருப்பது எனக்காக அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஐயா, 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16ஆவது வசனத்தை வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் தரித்து நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, சும்மா நில்லு. என்ன பண்ணு? சும்மா நில்லு. ஐயா, சும்மா எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அட எந்திரிச்சு நில்லுங்களேன், எந்திரிச்சு நில்லுங்களேன். 2 கையில ஒண்ணுமே இல்லாம சும்மா கீழே வச்சுட்டு இப்படி நில்லுங்களேன். இப்படி இருக்கிறது எதை காட்டுது தெரியுங்களா? என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்களேன். என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, என் கையில் ஒன்றும் இல்லைப்பா, என் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைப்பா, என் சக்தி ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட நீங்க தான்ப்பா எல்லாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தரித்து நில்லு, சும்மா நில்லு. இல்லையா? யூதா மனுஷரே, இஸ்ரவேல் ஜனங்களே, சும்மா இருங்கள். இல்லையா? பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் சொல்றார், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அல்ல கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு புறப்பட்டு போகும்போது கத்தி எடுத்துட்டு போங்க, கபடம் எடுத்துட்டு போங்க, துப்பாக்கி எடுத்துட்டு போங்க, கோல் எடுத்துட்டு போங்க, ஈட்டி எடுத்துட்டு போங்க சொன்னாரா? இல்ல. நீ தரித்து சும்மா நில்லு. நான் சொல்றேன், நாளைக்கு கர்த்தர் உன்னோடு இருந்து அவர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ எதையும் கொண்டு போன அவசியம் இல்லை, அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். யோசேபாத் என்ற ராஜா இருந்தபோது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அப்படியே சொன்னதை கர்த்தர் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அமைதியா இருப்பது எதை காட்டுதுன்னா, சும்மா தரித்திருப்பது எதை காட்டுதுன்னா, எனக்காக அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. எனக்காக அவர் இருக்கிறார் என்பதை காட்டுது. அது மாத்திரம் இல்ல, அமைதியா இருப்பது எதை காட்டுதுன்னா, இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை கொண்டு மகிமைப்பட போகிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, என் சபையை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தாங்க மகிமைப்பட்டாரு. யாரோட மகிமைப்பட்டாரு? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் என்னது? எல்லாருக்கும் மேல உயர்ந்திருக்கிற ஸ்தானம். ஆனா இப்ப இருக்கிற இடம் எது? சிறைச்சாலை. எத்தனை வருஷம்? 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம். எங்க? ஆமா, எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில. சிறைச்சாலையில 2 வருஷமா இருக்கிறான். ஆனா கர்த்தர் கொடுத்த தரிசனம் பெருசு. கர்த்தர் கொடுத்த தரிசனம் பெருசு. அவன் அறியாத வயசுல கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? தரிசனத்தை கொடுத்துட்டார். ஆனா அறிஞ்ச வயசுல அந்த தரிசனத்தை யோசிக்கிறான். யோசித்து பார்க்கும்போது என்னைக்கோ கனவு காண்டிருப்போம் போல இருக்குது. நான் போய் எங்க? இல்லையா? ஒரு கைதி ஒரு பெரிய ஆளாக முடியுமா? வாய்ப்பு இல்லை. இல்லையா? எதுவுமே பேக்ரவுண்ட் இல்லை. ஆனா 2 வருஷமா உள்ள ஜெயில இருக்கிறான். ஜெயில இருந்து நன்மை செய்யறான். வேதம் சொல்லுது, அவன் சிறைச்சாலையில் இருந்த போது கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனா அவனுக்குள்ள அற்புதம் இல்லையே. அவன் எங்க இருக்கிறான்? ஜெயில இருக்கிறான். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும்
ஒண்ணு மறந்துடாதீங்க, கர்த்தர் அமைதியா இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த சூழ்நிலையில நான் மகிமைப்பட போறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? 2 வருஷம் அவன் அமைதியா இருந்தான். 2ஆம் வருஷத்தின் முடிவுல வேதம் சொல்லுது 2 ஆண்டுகள் கழித்த பிறகு அடுத்த மாதமே ராஜா அரண்மனையில வந்து உட்கார்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல? நினைச்சு பார்க்க முடியாத அற்புதம், நினைச்சு பார்க்க முடியாத அதிசயம். பிரியமானவர்களே, பல நேரத்தில் கர்த்தர் நம்மளை அமைதியாருன்னு சொல்றாருன்னா அந்த சூழ்நிலையில தேவன் மகிமைப்பட போறாருன்னு அர்த்தம் இல்லையா? தேவன் மகிமைப்பட போகிறாருன்னு அர்த்தம். அதே போலதான் தானியேலோட வாழ்க்கையில, தானியேலை ஆண்டவர் சிங்கக்கபியில கொண்டு போனார். ஏன்? ஜெபிக்கிறவன் எதுக்கு சிங்கக்கபி போகணும்? ஜெபிக்கிறவன் சிங்கக்கபி போலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம பல நேரத்தில் கேட்போம் இல்லையா, நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஆனா எங்க வீட்டில் பிரச்சனை, எங்க வீட்டில் கஷ்டம். தானியேல் ஜெபம் பண்ணாங்க, உங்களை விட சூப்பர் ஜெபம். எப்படி? உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை விட சூப்பர் ஜெபம், உங்களை விட பயங்கர முட்டி, உங்களை விட பயங்கரமான பிரேயர். நீங்க 3 வேளை சாப்பிடுறீங்க. சொல்லுங்க பக்கத்தில், பிரதர் சிஸ்டர், நீங்க 3 வேளை சாப்பிடுறீங்க, ஆனா தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணாரு. ஆமா, இப்பேற்பட்ட ஜெபம் பண்ணவன் எங்க இருக்கிறான்? சட்டம் சொல்லிருச்சு, சட்டம் போட்டாங்க, ஊரே சட்டம் போட்டுருச்சு, ராஜாவே சட்டம் போட்டாரு, இவனை தூக்கி சிங்க கபியில போடுங்கள். தானியேல் சொல்லியிருப்பான், தானியேல் வழக்காடி இருக்க கூடாதா? ஆண்டவரே 3 வேளை ஜெபிக்கிற எனக்கு எதுக்கு சிங்க கபி? ஒன்னு சிங்கத்தை கொல்லுங்க, இல்ல ராஜாவை கொல்லுங்க. நம்ம அப்படித்தானே ஜெபம் பண்ணுவோம். ஒன்னு நான் கீழே இறங்கும் போது ஒன்னு சிங்கம் இருக்கக்கூடாது, அது ஒரு அற்புதம் நடக்கணும். நம்ம ஜெபம் பண்றது வித்தியாசமா ஜெபம் பண்ணுவோம்ல. அப்படி இல்லைன்னா என்ன சிங்கக்கபி கூட்டு போறதுக்கு சொன்ன ராஜா முத்திரை போட்ட கை என்ன செய்யணும்? உடை. ஒண்ணு அவன் கை உடையணும், இல்ல சிங்க சாகணும். சொல்லுங்க, ஒண்ணு கை உடையணும், இல்ல சிங்க சாகணும். நம்ம ஜெபம் இப்படிதாங்க இருக்கும். ஏன்னா நம்ம மனுஷங்க இல்லையா? நம்ம மனுஷங்க. மற்றவன் சாகணும், மற்றவங்க அழியணும், மற்றவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும், மற்றவங்க ஏதாவது ஆகணும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா இந்த பரிசுத்தவான், இந்த தானியேல் என்ற பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா 3 வேளை. அவனை தூக்கி சிங்கக்கபியில போடுவேன்னு சட்டம் போட்ட பிறகு அந்த சட்டத்தை தெரிந்த பிறகும் அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு சிங்கக்கபியில தானியேலை போட போகிறோம் என்று சொல்லி சட்டம் ஏற்ற போது அவன் வீட்டு வாசல்ல போர் சேவகர்கள் வந்த போது தானியேல் பயந்து கொண்டு உள்ள உட்கார்ந்தில்ல. தானியேல் ஊரை விட்டு ஓடல. தானியேல் ஆண்டவரே சேவகர்கள் அடிபடட்டும், ராஜா அடிபடட்டும், சிங்கங்கள் சாகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணலங்க. தானியேல் இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேல் சமாதானத்துக்காக தானியேல் வழக்கத்தின்படி ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ரிபா லரமன தன ஷகுடத லரமா ரிகபா லப ரத லரமா. ஏனா தானியேலுக்கு தெரியும் இந்த காரியத்தை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காரியத்தை வச்சு ஏதோ கர்த்தர் மகிமைப்பட போறார். பரவாயில்லடா, தூக்கி போடுங்கடா. தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா கர்த்தர் மகிமைப்பட்டார். எப்படி மகிமைப்பட்டாரு? தூக்கி உள்ள போடும் போது ராஜா சொல்றார், உன் கடவுள் உன்னை காப்பாத்துவார். தூக்கி உள்ள போட்ட பிறகு நைட் எல்லாம் அவருக்கு தூக்க கட்டு. இங்க தானியேல் சிங்கக்கபியில நாத்த பிடிச்ச இடத்துல, சிங்கக்கபினா சும்மா சாதாரணது இருக்காது, பயங்கர நாத்த பிடிச்ச இடமா இருக்கும். நீங்க சும்மா சிங்கக்கபி நீங்க ஜூலெல்லாம் நீங்க சிங்கக்கபி கிட்ட போனாலே என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கும். ஆனா பாருங்க, இந்த சிங்கக்கபிக்குள்ள போட்டாருன்னா, கெபினா க்ளோஸ்ட் ஏரியா, திறந்த ஏரியாலே அவ்வளவு நாத்தடிக்கும். க்ளோஸ்ட் ஏரியால என்ன நாத்தடிக்கும்? சிங்கக்கபிக்குள்ள போட்ட பிறகு அவருக்கு தூக்கம் இல்லை, தானியேலுக்கு தூக்கம் வந்துருச்சு. தானியேல் தூக்கினான். தானியேல் சந்தோஷமா இருந்தான். அவனை சிங்கங்கள் எதுவுமே செய்யல. அடுத்த நாள் காலையில ஓடி வர்றார் ராஜா. ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தானியேல் மேல பார்த்து சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவரே, அமைதியா இருப்பதே பல நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்ததான். அந்த ராஜா தான் கேட்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாயில வரணும்.
எந்த வாயில சொல்லிச்சோ நீ ஆராதிக்க கூடாது, ஜெபம் பண்ண கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, எந்த வாய் சொல்லிச்சோ அந்த வாய் சொல்லணும், நீ ஆராதிக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள். இந்த மாதத்துல கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி. யார் உனக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, யார் உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமா, யார் உன்னுடைய வேலையில, யார் உன்னுடைய காரியத்துல உன்னை ஜெபிக்க விடாம உன்னுடைய வாழ்க்கையில பல காரியத்தை ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க வாயிலேயே சொல்லுவாங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. அமைதியாய் இருப்பது தேவன் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. ஆகவே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அமைதியா இருங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அமைதியா இருப்பது என்பது அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். அமைதியா இருப்பது என்னது? முதல்ல இது ஒரு அழைப்பு இல்லையா, விசுவாசத்தின் அழைப்பு இல்லையா. இரண்டாவது அமைதியா இருப்பது தேவன் யார் என்பதை நினைவுபடுத்துவது இல்லையா. அடுத்தது மூணாவது அழைப்பு அமைதியா இருப்பது எனக்காக அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது இல்லையா. நாலாவது அமைதியா இருப்பது இந்த சூழ்நிலை தேவன் மகிமைப்பட போகிறார். அஞ்சாவது தேவன் அமைதியா இருப்பது என்னதுன்னா அவர் பேச போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. நம்மள அமைதியா இருக்க சொல்றாரு தெரியுங்களா? நீ செட்டப், நான் என்ன செய்ய போறேன்? பேச போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நீ அமைதியாரு, நான் பேச போறேன். பல நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து அமைதியாருன்றார். ஏன்னா அவர் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்காருன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவோட வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் அதிசயங்கள் நடந்துச்சு. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அதிசய அற்புதம்லாம் நடந்த பிறகு எலியாவுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க? எலியாவை பத்தி தப்பா பேசிட்டாங்க, எலியாவை மிரட்டிட்டாங்க. இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சவர் மிரட்டலை பார்த்து, உருட்டலை பார்த்து, பேச்சு ஜாலத்தை பார்த்து பயந்து என்ன பண்ணிட்டாரு? ஆமா, ஊழியம் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் எங்கேயாவது போயிடுறேன் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? ஆமா, ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்துட்டார். 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பாருங்களேன், அக்கினியிலும் கர்த்தர் இல்ல. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. சூப்பர்ல. ஆண்டவர் காற்றுல பேச மாட்டார், பல நேரத்துல அக்கினியில பேச மாட்டார், பல நேரத்தில் ஆண்டவர் பெருங்காற்றில் பேச மாட்டார், பல நேரத்தில் பூமி அதிர்ச்சியில பேச மாட்டார். பல நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவரே பூமி அதிர்ச்சி பண்ணி எல்லாரும் பண்ணிருங்க, ஆண்டவரே ஏதாவது ஒன்று ஷேக் பண்ணுங்கப்பா, ஏதாவது ஒன்று நடத்துங்கப்பா. அப்பெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார் இல்லையா. நீங்க செபிக்கிற ஜெபம் மற்றவருடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்காகவும் மற்றவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்காக இருந்தாதான் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மற்றவனுக்கு ஏதாவது ஆகணும், மற்றவனுக்கு ஏதாவது உடையணும், மற்றவனுக்கு ஏதாவது ஆகணும் ஜெபம் பண்ணா ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், ஏய் நீ ஆண்டவனா இல்லை நான் ஆண்டவனா? கொஞ்சம் மேலே வந்துருன்றார். உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறேன், நீ மேலே வா. நீ மேலே வந்து என்ன பண்ணு, நான் கீழே போயிடுறேன், நீ வந்து என்ன செய், உட்காந்துக்கோ. அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீ மேலே வான்னு கொண்டு போய் என் நரகத்தில் போட்டுருவார். நம்ம பண்ற ஜெபம் ஆண்டவருக்கு மேலே என்ன செய்யுது இருக்குது. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இங்க வாங்க, அங்க வாங்க, இங்க சுத்துங்க, இங்க பண்ணுங்க, இங்க கையை நீட்டுங்க, இங்க காலை நீட்டுங்க, இங்க தலையாட்டுங்க. என்ன வரன தலையாட்டு பொம்மையா நீங்க சொல்றதுக்கெல்லாம் செய்யறதுக்கு இல்லைங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம சொல்றதையெல்லாம் செய்யறவரா இருந்தா அவர் ஆண்டவர் இல்லை. நம்ம சொல்றதையெல்லாம் செய்யறவர் தான் ஆண்டவர் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம அப்படி இருக்கும்போது தான் நம்ம சொல்றதை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது,
பல நேரத்தில் அமைதியார் என்றார்னா அமைதியா இருப்போம். ஏன்னா அவர் பேச போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் பாருங்க, இந்த எலியா கிட்ட ஆண்டவர் பாருங்க, என்னால இது எதுக்குடா இப்படி போடணும், டைரக்டா அவர் மெல்லிய சத்தத்தோட பேசினார்னு போட்டிருக்கலாம்ல. ஆண்டவர் எலியாவிடம் மெல்லிய சத்தத்தோட பேசினார். ஆனா இந்த இடத்துல பார்க்க போடப்பட்டிருக்குது, வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்கள் நில் என்றார். அவனை பர்வதத்துக்கு முன்னாடி நிக்க சொல்றாரு. நிக்க சொல்லி அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலை உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பயங்கரமான காத்து. இந்த டிஜிட்டல் சவுண்டு, இந்த டிஜிட்டல் சவுண்ட்லாம் ஏன்னு தெரியல, எதுக்கு கொடுக்கணும்? அந்த டிஜிட்டல் சவுண்ட்ல ஆண்டவர் பேசல, அப்படித்தானே? பலத்த காற்று, பர்வதங்கள் பிளந்தது, கண்மலை உடைஞ்சது, பலத்த காற்று உண்டாயிற்று. ஆனால் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்று இருப்பது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கல. பூமி அதிர்ச்சி பின் அக்கினி உண்டாயிற்று. இல்லையா? என்ன வந்துச்சு? அக்கினி வானத்திலிருந்து வந்துச்சு. வானத்திலிருந்து வந்த அக்கினியும் அக்கினி மூலமாகவும் கர்த்தர் பேசல. இல்லையா? அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது, வாசிங்களா அந்த வார்த்தை, அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் இருக்கிறது என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமா, அங்கேயே ஆண்டவர் கேட்கிறார், இங்க உனக்கு என்ன வேலை? இங்க உனக்கு என்ன வேலை? பல நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யாம செய்யக்கூடாத வேலைகளை என்ன பண்ணிட்டு இருப்போம்? செஞ்சுக்கிட்டு இருப்போம். இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், இங்க உனக்கு என்ன வேலை? பல நேரத்தில் பேச வேண்டிய பேச்ச பேசாம பேசக்கூடாத பேச்செல்லாம் ஆண்டவர் கேட்கிறார், இந்த பேச்சு உனக்கு எதுக்கு? இந்த இடம் உனக்கு எதுக்கு? இந்த பேச்சு உனக்கு எதுக்கு? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அமைதியா இருப்போம் என்று சொன்னால் அவர் பேச போகிறார் அர்த்தம். அது எப்படி பேசுவாரு? அவர் அக்கினியிலையும் பேசுவாரு, பூமி அதிர்ச்சியிலையும் பேசுவாரு, மெல்லிய சத்தத்திலையும் பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே அமைதியா இருப்பது நல்லது, இல்லையா? இயேசு கிறிஸ்து சீஷர்களோட போயிட்டு இருந்தார். மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நேரம் இல்லை, சொல்லிடுறேன். சீசர்களோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன வந்துச்சு? புயல் காற்று வந்துச்சு. இயேசு படகுல இருந்தார்னு அந்த புயல் காத்துக்கும் அந்த கடலுக்கும் தெரியுமா தெரியாதா? அட சொல்லுங்க. ஒருத்தர் பேச்சு கீழ்ப்படியுதுன்னா காற்றே அமைதியாயிரு, இறையாதே அமைதியாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, அப்ப கீழ்ப்படியுதுன்னா இயேசு கடவுள் என்பதை அவர் புரிஞ்சிருக்கு, அது அறிஞ்சிருக்கு. அப்ப இயேசு இந்த படகுல இருக்கிறாருன்றத அந்த காற்றுக்கும் கடலுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. அப்ப எப்படி புயல் வரலாம்? புயல் வரலாமா? முதல்ல இயேசு இருக்கிற போது புயல் வரலாமா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இயேசு இருந்தாலும் புயல் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நம்ம தான் நினைச்சுக்கிறோம் இயேசு இல்ல போல இருக்குது. இல்ல, இயேசு இருக்கிறார். இயேசு அந்த படகுல இருக்கிறார். இருக்கும் போதும் புயல் வந்தது. உங்க வாழ்க்கையில இயேசு இருந்த போதும் கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், நோய் வரும், பலவீனம் வரும், எல்லாம் வரும். ஆனா எப்ப அது மாறும் தெரியுங்களா? இயேசுவை உள்ள இருந்து எழுப்பும் போது மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அவரை தூங்கிக்கிட்டே விட்டோம்னா 12 பேரும் அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? முடிஞ்சு போயிருக்கும் கதை. எப்ப இயேசுவை எழுப்புனாங்களோ, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுப்புனாங்களோ, அவர் எழும்பின உடனே என்ன செஞ்சாரு? நேரா போய் இறையாதே அமைதலாயிரு, முடிஞ்சு போச்சுக்காரு. அவரை எழுப்புனாதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? பலருக்குள்ள இயேசு உள்ள தூங்குறாரு. என்ன பண்றாரு? தூங்குறாரு. நம்மளும் தூங்குறோம், அதையும் தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் தூங்குறோம், அவரையும் தூங்க வைக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, அவனுக்கு வரத்தை கொடுத்துருக்கேன்பா, உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன்பா, ஆட பரவாயில்ல நான் தூங்குறேன். உனக்கு ஜெப வரத்தை கொடுத்து, ஆனாலும் பரவாயில்ல தூங்குறேன். இல்ல, உனக்கு வந்து ஊழியத்தை நான் கொடுத்துருக்கிறேன், ஆட பரவாயில்ல அது போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு செய்யறேன். உனக்கு இந்த காரியத்தை கொடுத்துருக்கேன், அது போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு செய்யறேன். நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், அதை பரவாயில்ல போட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? செய்யற ஊழியத்தை தட்டி 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 கழிச்சு அப்புறம் பண்ணிக்கலாம், நாளா இதை பண்ண மாட்டேன், நாளா இதை செய்ய மாட்டேன், இப்படி மாத்தி மாத்தி தட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா? இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம்
காற்றுக்கும் கடலுக்கும் நீங்க என்ன செய்வீங்க? இரையாயிடுவீங்க. எப்ப நீங்க இயேசுவை எழுப்பி, எப்ப உங்களுக்கு கொடுத்த தாளந்தை எழுப்பி, எப்ப இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே என் படகுல நீங்க இருக்கிறீங்க, என்னை எழுப்புங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களோ, சொன்னபோது அந்த கொந்தளிப்பு நின்றது, சொன்னபோது அமைதல் உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். ஆனா எந்த அளவுக்கு தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு கட்டி ஜெபம் பண்ணி இயேசுவை எழுப்பி, இயேசுப்பா நீங்க சும்மா இருக்காதீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோமோ, அப்ப என்ன செய்வார்? நம்ம பக்கத்துல வந்து நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. நீங்கள் அமைதியா இருப்பது அவர் பேசுவதற்காக விடுறது. அவர் பேசுகிறார் என்ற அர்த்தம். ஒன்னு சொல்றீங்களா? இன்னும் செய்திக்குள்ளேயே நான் போல, இதுதான் இன்ட்ரடக்ஷன். இப்பதான் செய்திக்குள்ள போறேன். ஆண்டவரே சோத்திரம், இறையாதே அமைதலாயிட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமா நான் ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்றேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் இன்ட்ரடக்ஷனுக்காக எழுதி இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது கீழே தான் நிறைய இருக்குது இல்லப்பா. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன பாஸ்டர் இங்கெல்லாம் வரவே இல்லையே, இங்கே இருக்கிறாரு. ஏன்னா என் நோட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டே தான் இருப்போம். பிரியமானவர்கள், என்னுடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஏன்னா இதை நம்ம விட்டுட்டோம்னா இதையே நான் வச்சு அடுத்த வாரம் உட்காந்துருப்பேன், அப்புறம் புதுசா கருத்தை தரமாட்டார். அதனால புதுசா கருத்தை தரனா இருக்கிறத சொல்லிடணும். எடுத்துடலாம், வாசிங்க பார்க்கலாம். 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் கர்த்தர் நம்மள அமைதியா இருக்காருன்னா, எதுக்கு நம்ம அமைதியா இருக்கணும்னு சொன்னா ஏன் அமைதியா இருக்கணும்? 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பலனும். கவனிங்க, தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, ஆகவே நான் அமைதியா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு 16 காரியத்தை சொல்லியே முடிச்சிட போறோம். சரிங்களா? சொல்லாமா? டைம் ஆயிடுச்சு. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், ஆகவே நான் அமைதியா இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், ஆகவே நான் அமைதியா இருக்கணும். அடுத்த வார்த்தை சொல்லுது பலனும் அப்படின்ட்டு. அப்போ தேவன் எனக்கு பலனா இருக்கிறாரு, ஆகவே நானு, சொல்லுங்க, தேவன் எனக்கு பலனா இருக்கிறாரு, ஆகவே நானு அமைதியா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா, கர்த்தர் என் துணையா இருக்கிறாரு, ஆகவே நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு, ஆகவே நான் அமைதியா இருப்பேன். 2ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமத்துல சாய்ந்து போனாலும், இல்லையா, பூமி நிலை மாறினாலும், சொல்லுங்க, நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். பூமி நிலை மாறினாலும், என்னை சுத்தி பூமியில எது நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரிய கையை சுத்தி சொல்லுங்க, என்னை சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, என்னை சுத்தி எவ்வளவு பெரிய அமைதி இல்லாத சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் அமைதியா இருப்பேன். பூமி நிலை மாறினாலும், ஆகவே நான் அமைதியா இருப்பேன். மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பக்கத்தில் இருக்க மலையே இடிச்சு விழுந்தாலும், ஏற்காடே இழிஞ்சு விழுந்தாலும், நான் இடிஞ்சு விட மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் அமைதியா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, இல்லையா, ஜனங்கள் கொந்தளித்தாலும், எத்தனை பேர் என்னை சுத்தி கொந்தளிச்சாலும், சொல்லுங்க, நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை பேர் என்னை சுத்தி கொந்தளிச்சாலும், எத்தனை பேர் என்னை சுத்தி கொந்தளிச்சாலும், சொல்லுங்க, ஜபத்தோட சொல்லுங்க, எத்தனை பேர் என்னை சுத்தி கொந்தளிச்சாலும் நான் அமைதியா இருப்பேன். ஐயா, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், ஐயா, அதிர்ந்தாலும், சொல்லுங்க, அதிர்ச்சி வந்தாலும் நான் அமைதியா தான் இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அதிர்ச்சியும் என்ன செய்ய முடியாது? அதிர்ச்சியாக்க முடியாது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எந்த அதிர்ச்சியும் என்ன அதிர வைக்க முடியாது. நான் அமைதியாக இருப்பேன். அது கீழே இன்னொரு வசனம் சொல்லு, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். இல்லையா, தேவன் என் நடுவில் இருக்கிறாரு, ஆகவே நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க, தேவன் என் நடுவில் இருக்கிறாரு, ஆகவே அமைதியா இருப்பேன். தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவார், ஆகவே நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவார், ஆகவே நான் அமைதியா இருப்பேன். அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், அவர் எனக்காய் சத்தம் போடுவாரு, ஆகவே நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் எனக்காய் சத்தம் போடுவாரு, அவர் எனக்காய் பேசுவாரு, அவர் எனக்காய் முழங்குவார், நான் அமைதியா இருப்பேன்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அமைதியா இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அமைதியா இருப்பேன். 46:7 சொல்லுது, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். சொல்லுங்க, என்னை சுத்தி அடைக்கலமா, என் குடும்பத்துக்கு அடைக்கலமா, என் வேலையில அடைக்கலமா, என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமா அவர் இருக்கிறாரு. ஆகவே நான் அமைதியாக இருப்பேன். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணினார். 8ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, பூமியின் 9ஆம் வசனம், பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஆகவே நான் என்ன செய்வேன், அமைதியா இருப்பேன். சொல்லுங்க, ஆகவே நான் அமைதியா இருப்பேன். அடுத்த வசனம் சொல்லுது, வில்லை உடைத்து, 9ஆம் வசனத்தை போடுங்க பார்க்கலாம். 9ஆம் வசனத்துல வில்லை உடைத்து, சொல்லுங்க கை உயர்த்தி, எனக்கு வருகிற வில்லை உடைப்பாரு, எனக்கு எதிராக இருக்கிற வில்லுகளை உடைப்பாரு. ஆகவே நான் அமைதியா இருப்பேன். ஈட்டிய முறிப்பாரு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஈட்டிய முறிப்பாரு. நான் அமைதியா இருப்பேன். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். 9ஆம் வசனம் சொல்லுது, ரதங்களை நெருப்பினால், எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ரதங்களை அவர் அக்கினியினால் சுட்டரிப்பார். ஆகவே நான் அமைதியா இருப்பேன். கரங்களை தட்டி ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை இந்த 4வது மாதத்துல அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உன்னை உயர்த்துவேன், நீ அமைதியா இரு, நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வாய். கையை தட்டி ரிபா லரா பலா தனா ஷகுடா லரபா. அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரி கபா லபா ரதா லரபா ரபா லரமன தனா ஷகுடா லரபா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க பார்க்கலாம். கமான் ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷை பேசாதவங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அமர்ந்திருந்து be still அமைதியா இரு, அமர்ந்திரு, ஹல்லேலூயா, அருகில் இரு. சொல்லுங்க ஆண்டவரே, நான் அமைதியா இருப்பேன், அமர்ந்திருப்பேன், உங்க பக்கத்துல இருப்பேன். அமைதியா இரு, ஹல்லேலூயா, அருகில் இரு, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, நான் அமைதியா இருப்பேன்பா, ஹல்லேலூயா, அமர்ந்திருப்பேன்பா, உங்க பக்கத்துல இருப்பேன்பா, ஹல்லேலூயா. ரிபா பாபா 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 ஷகடா தலரபா ரிகபல பரதலரபா ரிபல ரபரதலரபா ஓ ரிகபல பரதலரபா ஷகடா தலரபா ரிபா பன தல ஷகுடா தலரபா. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்துல மறந்துடாதீங்க, அமைதியா இருப்பது என்பது விசுவாசத்தின் அழைப்பு. அமைதியா இருப்பது என்பது தேவன் யார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அமைதியா இருப்பது என்பது எனக்காய் அவர் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அமைதியா இருப்பது இந்த சூழ்நிலை தேவன் மகிமைப்பட போகிறார்னு அர்த்தம். உங்க பிரச்சனையில அமைதியா இருப்பீங்கன்னு சொன்னா அவர் பேச போகிறார்னு அர்த்தம். நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு சொன்னா அவர் உனக்கு அடைக்கலமா இருப்பார், பலனா இருப்பார், துணையா இருப்பார். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும், ஜனங்கள் கொந்தளித்தாலும், ஆகில் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், நடுவிலே உன்னோடு கூட இருக்கிறவர், உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். சேனைகளை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அடைக்கலமா இருக்கிறார். ஓ, கடை முனைகளை யுத்தங்களை ஓய பண்ணுவார், ஈட்டிகளை முறிய பண்ணுவார், வில்களை உடைய பண்ணுவார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிப்பார். ரபா பாபா ரதா லரபா ஷகுடா லரபா. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஓ ரிபா லரபா ஷகடா லரபா ஓ ரிபா பாபா பாபா ரதா லரபா ஷிகடா லரமன லரபா ஓ ரிகபா பாபா ரதா லரபா ரதா லரபா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே.
நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க. ஓ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக பயமில்லையே. ஓ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்று. மறுபடியும் சொல்லுங்க. எதிரிகள் வெள்ளம் போ எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ, பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ, பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க. எது நடந்தாலும் பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் இருக்கிறார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வாய், அறிந்து கொள்வாய், அறிந்து கொள்வாய். கர்த்தர் சொல்லுகிறார், அமைதியாயிரு, நான் மகிமைப்படுவேன். அமைதியாயிரு, நான் பேசுவேன். அமைதியாயிரு, நான் யுத்தம் பண்ணுவேன். அமைதியாயிரு, விசுவாசமாயிரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். ஓ, ரபா பாபா பாபா ஷகடதல ரபா ரிகபலபா, நானே உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன், நானே உனக்கு துணையாயிருக்கிறேன். ரிபா நதனமா ஷகடதல ரபா. ஓ, ரிபா பாபா பாபா ரதல ரபா ஷகடதல ரபா ரிகபனபனதல ரமனதல ரபா. ஹல்லேலூயா.